ராக் சிட்டி ஏஜி சபை வளர்கள். கிருபையும் சத்தியமும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் உனக்கு தயை செய்வார், உனக்கு இறங்குவார், பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:13 வாசிக்க நாம் கேட்கும் போது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, விருத்தி அடைந்து ஆண்டவர் நம்மை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுக்கு யாரோ ஒரு ஆளை பெரிய ஆளா காமிச்சு நான் இவனுடைய தேவன் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் பூமியில் உயிர் வாழ்றாங்களா? இன்னைக்கு பூமியில் உயிர் வாழ்றாங்களா? இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம். நம்மை அவர் ஆசீர்வைத்து இந்த நபருடைய தேவன், உங்கள் பேரை போட்டுட்டு இவருடைய தேவன், அவன்கிற பேரை நீங்கள் வாசித்துக்கிடுங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர, சபைக்கு வர வர, ஜெபிக்க வர வர, துதிக்க வர வர, வேத வாசிப்புல வர வர, ஊழியத்தில் வர வர, ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பகுதியில் வர வர, வளர வளர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். முதலாவது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எல்லாரும் கவனிக்கணும். ஈசாக்கு என்ன செய்தார்? ஈசாக்கு சும்மா இருக்கவில்லை. ஈசாக்கு யாரோ செய்வார்கள் என்று இல்லை, அவன் விதை விதைத்தான். இந்த வருஷத்தில் நீங்க பிரயாசப்பட்ட பலனை காண்பீர்கள். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரயாசப்படுகிறவர்கள் சொல்லுங்க, நான் பிரயாசப்படுகிறவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இந்த பிரயாசப்படுகிற கிருபைகளுக்காக கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சும்மா இருக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் பிரயாசப்படுகிறவனா இருக்க கிருபை தாரும். இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை பேதுருவுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்தார், வார்த்தையை சொன்னார், ஒரு பிரயாசப்பட்டான், எல்லா பிரயாசத்தின் பலனும் சேர்த்து கிடைத்தது. நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பலனை பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். விதை விதைத்தான். விதைக்கிறவனுக்கு விதையை தேவன் கொடுக்கிறார். விதை தான் தேவனுடைய வசனம். விதைக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் இன்னும் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த சபையில் வசனத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க 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 இன்னும் வெளிப்பாடுகளை தருகிறார். இன்னும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதனால் அவன் விதை விதைத்தான். சும்மா இருக்கக்கூடாது. விதைக்காம சும்மா இருந்த அறுப்பில் பிச்சை கேட்டாலும் கிடையாது என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம், சும்மா மட்டும் இருந்துடாதீங்க, செயல்பட்டுக்கிட்டே இருங்க. சுறுசுறுப்புள்ள உடைய கை செல்வத்தை பிறப்பிக்குமா. சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுவும் இந்த வயசு ரொம்ப முக்கியம். இந்த 10 வருடம் ரொம்ப முக்கியம். அதிக பிரயாசப்படணும். அதிகமாக பிரயாசப்படும். இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இளைப்படையாமலே பிரயாசப்பட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடுற அளவுக்கு உடம்பு அப்படி பலன் அடைய பண்ணுவார். கழுகு போல ரினிவல் பண்ணிடுவார். உங்களை பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே பலவீனப்பட்டு ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அப்படி நடக்கும். எல்லாம் ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். அங்கங்கே வந்து உட்கார்ந்து ஆள் மேலே வந்து விழுந்து பலவீனப்படுத்திடும். ஆனால் அதை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்துனீங்கன்னா ஓடிடும். எந்த பலவீன ஆவிகள், வியாதி வல்லமைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களை ஸ்தோத்திர அவிசுவாசப்படுத்துகிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகளுக்கு இயேசு விலக்கி காப்பாராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனப்படுத்துகிற அதைரியப்படுத்துகிற வல்லமைகளுக்கு தேவன் தம்முடைய சபையை விலக்கி காப்பாராக. ஹல்லேலூயா.
அப்போ அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். என்னத்தான் விதைச்சாலும், எந்த தேசத்தில் விதைச்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா காரியம் நடக்காது. நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் சீமானாய் மாறினான். ஊத் தேசத்திலே யோபுவை ஆசீர்வதித்தார், அவன் அந்த தேசத்திலே பெரிய மனிதனாய் இருந்தான். இப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜபத்தை நீங்க கேட்டாலும் ஆண்டவர் சொல்வார், நீ ஏற்கனவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அந்த ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். 2024 கர்த்தர் நாம் எதிர்பாராத, நாம் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இப்படி ஆசீர்வதித்ததுனால பாருங்க இதில் என்னெல்லாம் நடக்குது. அந்த தேசம், அந்த விதைத்த விதை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், அந்த வருஷம் 100 மடங்கு. இதெல்லாம் அங்கே இருக்குது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். ஒரு கிராஜுவல் குரோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில டக்குன்னு வளர்ந்து டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க, அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிராஜுவலாக ஆசீர்வதிக்கிறார். தேவனை தேட தேட, உத்தமத்தில் வளர வளர, தேவபயத்தில் வளர வளர, பரிசுத்தத்தில் வளர வளர, தாழ்மையில் வளர வளர, உண்மையில் வளர வளர, பயபக்தியில் வளர வளர, ஸ்தோத்திரம், மன்னிக்கிற ஸ்வாபத்தில் வளர வளர, விட்டு கொடுக்கிற ஸ்வாபத்தில் வளர வளர ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். அவன் மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் உள்ள சில பிரச்சனைகளையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்லா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கிறது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கிறதுல சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லப்பட்டது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவனின் பிரச்சனை, ஆசீர்வதிக்கப்பட்டதுனால வந்த பிரச்சனை. அதனால ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆசீர்வதிச்ச தேவன் ஆசீர்வாதத்தில் வர்ற பிரச்சனைகளையும் ஜெயிக்க பலன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் என்ன? ஆட்டு மந்தை பெருகுது. சபை அப்படி தான் வளரப்போகுது. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தில் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களால் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஈஸ்டருக்குள்ள ஒரு லெக்கு வைத்து நீங்கள் செயல்படுங்க. ஞான ஸ்நானத்துக்கு நடத்த ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கர்த்தர் ஆட்டு மந்தையெல்லாம் பெருகுது, ஆட்டு மந்தையெல்லாம் பெருகுது. அடுத்து மாட்டு மந்தையும் பெருகுது. மாடுனா உழைப்பு, ஸ்தோத்திரம். ஆடுனா பெருக்கம், மந்தைகளின் பெருக்கம். அந்த ஆடுகள் வயலை வாங்கத்தக்க பலனை கொடுக்கும் என்று நீதிமொழிகளிலே நாம் படிக்கிறோம். வயலை வாங்கத்தக்க பெருக்கத்தை உண்டு பண்ணும் அந்த ஆசீர்வாதம். மாட்டு மந்தை பெருகுது. பணிவிடைக்காரர் என்ன சொன்னாலும் செயல்படுகிற சேனை. ஆபிரகாமுக்கு 318 பேர் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு கைப்படிந்த, ஆபிரகாம் சொன்னா அதை யாரும் தட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட 318 பேர் அங்கே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் இப்போ ஆசீர்வாதம்லாம் வந்துச்சு பாஸ்டர். இப்போ ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் ஸ்தோத்திரம், சிலருக்கு பிரச்சனை பாருங்க. ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் தேவனை தேட மாட்டாங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே ஸ்தோத்திரம், நான் ஒரு கட்டி நல்ல பெரிய வீடை கொடுத்துருவார். ஒரு அம்மா அப்படி தான், பெரிய வீடு. அது இப்போ 2 கோடி 3 கோடி போகும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை தொடச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு தோணும், ஆண்டவரே என் வீடு கொடுன்னு ஜெபம் பண்ணணும். இனி சொல்லணும், ஒரு 10க்கு 12 வீடை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. தீப்பெட்டி சைஸுக்குள்ளே இருந்தால் உடனே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீரும் பறந்த மனசு, நாங்களும் பறந்த மனசு, திறந்த மனசா ஜெபம் பண்ணி கொடுத்தா அவன் அதே டைல்ஸே தொடச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க.
ஆண்டவர் அதுக்குன்னு சிலரை வச்சிருக்கிறார். நீங்கள் கேட்டால் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அது அதுக்குன்னு ஆட்களை வச்சிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த 3 விதி, அந்த அந்த மெத்தடை மறந்துடவே கூடாது. உடனே கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக தட்டுகிறேன், இந்த காரியத்துக்காக தேடுகிறேன். 3 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை லைவாக கொடுக்குறார். உன் பிரச்சனைக்கு இந்த 3 பாயிண்ட் தான். ஒன்று கேளு, இல்லைன்னா தட்டு, இல்லைன்னா தேடு. ஆண்டவருக்கு இதுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்துக்குள்ளே தேடுங்க, தேவ சமூகத்தில் தேடுங்க, முதல்ல அவரை தேடுங்க, கர்த்தர் அந்த கிருபையை தருவார். பொறாமை கொண்டு முதல் அபாயம் என்ன வருது? பொறாமை. யார் யாருக்கு விரோதமாக இன்னைக்கு பொறாமை, எரிச்சல், வன்கண், சாப பெருமூச்சி, அந்த பொறாமை ஆவிகள், வன்கண், இதெல்லாம் ஒன்று ஒரே கூட்டணியில் உள்ளது. எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கும். அப்படியே வந்து நின்று உங்களை ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படி பார்த்துட்டா போதும். இன்னைக்கு இந்த ஆவிகள் எல்லாம் ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை சுத்தி இயேசுவின் நாமத்தில் பொறாமை ஆவிகள், வன்கண் வல்லமைகள், சாப பெருமூச்சிகள், விரோத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன். அடுத்து, அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இந்த பொறாமை ஆவி என்ன செய்யுது? நீங்க செஞ்சு வச்சது உங்க பூர்வீகமான ஆசீர்வாதத்துல எல்லாம் மண்ணள்ளி போடுற ஆவி. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம், வந்திருக்கிற நன்மையெல்லாம், இருக்கிற நன்மையெல்லாம் தூற்று போட்டு, அது ஸ்தோத்திரம், மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். சில பகுதியில் உங்களுக்கு இருந்த நன்மையை இழந்துங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்த சில உரிமைகளை இழந்து வந்திருக்கலாம். ஆனா அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. போட்டார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய், மிகவும் பலத்தவனானாய், எங்களை விட்டு போய்விடு, நீ மிகவும் பலத்தவனானாய். எப்பா நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கப்பா. ஸ்தோத்திரம். நீ எங்கேயோ இருந்து இங்கே வந்து எங்களை விட வளர்ந்துட்டப்பா. இந்த வசனத்துக்குள்ள, இந்த உபதேசத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் இது நடக்கும். நீ எங்கேயோ இருந்து வந்து எங்களை விட வளர்ந்துட்ட. இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் இது நடக்கும். நீங்கள் எங்கேயோ இருந்து போயிருப்பீங்க, ஆனால் அங்கே வளர்ந்துருவீங்க. வளர்ந்துட்டப்பா. உடனே அங்கே சொல்லப்படுது பாருங்க. ஸ்தோத்திரம். எங்களை விட்டு போய்விடு. உங்களை துரத்துகிற சில ஆவிகள். இயேசு சொன்ன சுவிசேஷம் சொல்லி ஒருத்தன் கேட்கலையா? காலில் தூசியை உதறிட்டு என்ன செய்ய? போயிரு. சில நேரங்களில் இந்த மாதிரி பொறாம ஆவிகள்ட ஆண்டவர் உங்களை கொஞ்சம் மூவ் பண்ண வைப்பார், அப்படியே நகர வைப்பார். அவன் என்ன செஞ்சான்? அப்பொழுது ஈசாக்கு அவிட விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு, கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அடுத்து கூடாரம் பழைய பாருங்க. இப்போ வீட்டு வாடகை வீடு தேட வேண்டாம், புரோக்கர் தேவை கிடையாது. அப்படியே கூடாரத்தை கழட்ட வேண்டியது, அப்படியே கழுத மேலே தூக்கி வைக்க வேண்டியது, கடன் போக வேண்டியது, அங்கே கூடாரம் போட வேண்டியது. என்ன பெரிய வாழ்க்கை பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் பழகிட்டு அதை விட்டு வெளியில் எங்கேயும் போக மைண்டு வர மாட்டேங்குது. நிறைய பேர் அந்த வீட்டையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இதை விட்டுட்டு எங்கே போக? கூடாரம் எங்கேனாலும் போடணும். மைண்டு நம்ம ஒரு மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, கூடாரத்தை போட்டாங்க. அடுத்து கூடாரம் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பாருங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நமக்கென்று முற்பிதாக்கள் வெட்டின ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த திருச்சி மாவட்டத்தில் பல பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பலருடைய தியாகங்கள், பலருடைய கிரயங்கள், பலருடைய பாடுகளின் பாக்கியங்கள் இருக்கிறது. அதை பெலிஸ்தியன் தூற்று போட்டிருக்கிறான். அதை தோண்டி நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சிலருக்கு லிட்ரலாகவும் பார்க்கலாம்.
நீங்க வேதத்தின் அடிப்படையிலும் பார்க்கலாம். ஈசாக்கே, நீ உழைக்கிற உழைப்பின் மாத்திரமல்ல, உனக்கு ஏற்கனவே சம்பாதித்த நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்னும் ரொம்ப சொல்லணும்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக சம்பாதித்த நிறைய துறவுகள் இருக்கிறது. இந்த சபையில் அதை தோண்டணும். தெய்வீக சுகமளிக்கிற ஒரு ஊற்று இருக்கிறது, விடுதலையின் ஊற்று இருக்கிறது, அற்புதத்தின் ஊற்று இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து அந்த நதிகள் எல்லாம் பாய்ந்து வரும். உங்க மேலிருந்து வல்லமை புறப்பட்டு மற்றவர்கள் குணமடைவார்கள். நீங்கள் பேசும்போது அநேகருடைய கண்கள் திறக்கப்படும், சிலருடைய கட்டுகள் அறுக்கப்படும். அந்த ஊற்றுகள் எல்லாம் இப்ப தோண்டப்பட வேண்டும். பெலிஸ்தியர் தூற்று போட்ட ஊற்றுகளை தோண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அடுத்து என்ன நடக்கு பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். முத பிரச்சனை பொறாமை, ரெண்டாவது போய்விடு. போய்விடுங்கிற பிரச்சனை. நீ போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையோடு ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீரூற்றை கண்டார்கள். கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, அடுத்து இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாக்குவாதம். நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும் சில மனுஷிக வாக்குவாதங்களுக்குள்ள இருக்கலாம். ஒரே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எங்களுக்கும் தேவ சபைக்கும் வாக்குவாதம் பண்ணும் வழக்கம் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சிருக்கிறார். வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், நான் சும்மா இருக்க மாட்டேன், பேசிட்டு போட்டோம். நீ ஆசீர்வதிக்கப்படுற ரூட்டே வேற. அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணி நம்ம முன்னேற வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பரத்திலிருந்து நன்மைகள் வரும். நமக்கு சத்தியம் தெரியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும் நன்மைகள் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லார் மேலும் அது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். யார் யார் எந்தெந்த நன்மைகளை பெறணுமோ அவர்கள் பெறுவார்களாக. அந்த கிருபை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கே பேர் வச்சுட்டான். ஐயோ, இது நினைச்சாலே என்ன இருக்குது? வாக்குவாதம். ஏசேக்கு. அப்புறம் அதை விட்டுட்டு வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே வந்துட்டான் வாக்குவாத ஆவி. இன்னைக்கு யாரெல்லாம் வாக்குவாத ஆவி தொடர்ந்து வருதோ அவைகளை ஜெயிக்க கர்த்தர் ஒரு பலனை தருவாராக. அதை ஜெயிக்க ஒரு கைடன்ஸை கர்த்தர் தருவாராக. ஒரு டைரக்ஷனை கர்த்தர் தருவாராக. சின்சியரா ஜெபம் பண்றீங்களா? கேட்டுட்டு போய் பிரயோஜனம் இல்லை. நீ ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும். இந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்கும் போது ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே வாக்குவாதங்கள் எல்லாம் கீழ்ப்படுவதாக. ஆமென். வாக்குவாதத்திலே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரே வாக்குவாதம். நீ மௌனமா இருந்தே ஜெயிக்க முடியும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசுவோ பேசாதிருந்தார். சத்தமிடாத ஒரு ஆடு. என்ன ஆடு? சத்தமிடாத ஆடு. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். சித்துனா பேர் மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க வேணாம். சித்துனா, ஏசேக்கு, சித்துனா. அப்புறம் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் அப்புறம் அடுத்து கூடாரத்தை மாத்துறாங்க. வேறொரு துறவை. நிறைய பேர் கூடாரம் மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். முதல்ல ஸ்தோத்திரம். பெலிஸ்தியர் அங்கிருந்து துரத்துறான், அவன் குடியிருக்கிறான். அடுத்த பகுதிக்கு வர்றான், கேராரின் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. அப்புறம் ஏசேக்கின் அனுபவத்துக்கு வர்றாங்க. அப்புறம் சித்னாங்கிற அனுபவத்துக்கு வர்றாங்க. அடுத்து பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ரேமா வேட எடுப்போமா? வார்த்தையை சொல்லுவோமா? இனி வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். இனி வாக்குவாதம் இல்லை. வாக்குவாதம் ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே.
ரெகபோ தொடங்கி விட்டது, உனக்கு ரெகபோ. ஆமே. நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈசாக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க பாதெல்லாம் என்னன்னா அங்கங்க பிரச்சனை இருக்கும், கர்த்தர் சொல்றபடி போயிட்டே இருப்பாங்க. அதுல போய் போராடிட்டு இருக்கல. ஸ்தோத்திரம். பெலிஸ்தியனுடைய பொறாமை, ஸ்தோத்திரம், துரத்தி விடும் தன்மை. நீ போய்விடு, நீ போயிடு, நீ எங்க ஊர்ல வந்து என்னை விட பெரிய ஆள் ஆயிட்ட. இப்படிதான் இயேசு இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்ன, நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் டாப். நீங்க உங்க ஊர்ல நீங்க தான் டாப். கர்த்தருக்கு பிரியமா மட்டும் நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து மட்டும் நடக்கணும், கர்த்தருடைய வழியில மட்டும் நடக்கணும். நமக்கு பெருமை வந்துடக்கூடாது, பொறாமை வந்துடக்கூடாது, எரிச்சல் வந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் தன்மை வரணும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் அந்த கிருபையை தருவார். ஸ்தோத்திரம். பொறாமை, திரும்பி நீ போய்விடு, நீ விரட்டுகிற ஆவி. அடுத்தது வாக்குவாதம். ஆனாலும் அவங்க ரொம்ப சிம்பிளாக கூடாரத்தை மாற்றிக்கிட்டே வராங்க. இப்பொழுது அவர்கள் என்ன செய்யலையா? வாக்குவாதம் பண்ணவில்லை. இனி வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகிறார். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ஆண்டவர் சொல்றார், உங்க தகப்பன் உங்க அப்பாவுடைய தேவனுப்பா. உங்க அப்பா என்ன தேடினாரு. நம்ம நிறைய பேருடைய தகப்பனார் ஒருவேளை ஆவிக்குரிய வழியில இல்லாம இருக்கலாம். நமக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வம்சத்தை இயேசுவின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட இடம். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்வார், உங்க பாஸ்டர் அவருடைய தேவன் நான். அப்போ அந்த பாஸ்டர் ஜெபிச்சது, அவர் தேவனை தேடினது, தாழ்த்தினது, உபவாசம் பண்ணது, எப்பா அந்த ஆவிக்குரிய வம்சம், அந்த தேவன்பா நான் வந்திருக்கிறேன். ஈசாக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், உன் தரிசனத்துல வந்திருக்கிறார். வந்து சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உன்னோட கூட இருந்து. நமக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கலாம்ல. அவன் பொறாமப்படும் போது, அவன் போய்விடுன்னு சொல்லும்போது, அவன் வாக்குவாதம் பண்ணும்போது, சில பாதை நீங்கள் எக்ஸாம் மாதிரி வர வேண்டியிருக்கு. சில நேரம் ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்கு சில டெஸ்ட் மாதிரி வச்சிருப்பார். அவன் பொறாமப்படும் போது ஒன்றும் வரல, ஆசீர்வச்சிட்டு விட்டுட்டாரு. வாக்குவாதம் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறார். அவன் போன்னு துரத்தும் போது அமைதியாக இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி ஈசாக்கு வந்து வாக்குவாதமே இல்லைன்னு சொல்லி பெயர்ந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. எல்லா வார்த்தையிலும் ரகசியம் இருக்குது, வெளிப்பாட்டோட வாசிக்கணும். என் ஊழியக்காரன் தகப்பனா இருந்தாலும் அந்த தகப்பன் தேவனுக்கு யாரா இருந்திருக்கிறாரு? இந்த சபையில பணிவிடை செய்யறவங்களெல்லாம் கர்த்தர் உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுவாரு, உங்க அப்பா உங்க தாத்தா என் ஊழியக்காரனப்பா. கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களை சில நேரம் நம்ம கனம் பண்ணாம இருக்கலாம். பரலோகத்தின் தேவன் இறங்கி சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்கிறார். புரியுதா? ஆலயத்தில் பாக்கியவான்களா இருங்க எல்லாரும். சிலர்லாம் அப்படியே வந்துட்டு அவங்க கதைகளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போவீங்க. அது இல்லை. ஆண்டவர் அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாக மாறணும், தேவனுடைய ஊழியக்காரியாக மாறணும். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன் சந்ததியே நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். இவன் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மட்டுமல்ல உன் ஜெனரேஷனே நான் ஆசீர்வதிக்கிறவர். இயேசு சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார்? அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உடனே ஒரு ஆராதனை. பாருங்க, பழைய காலத்து ஆராதனை. அங்கே பாஸ்டர் கிடையாது, அங்கே வேற காங்கிரிகேஷன் எல்லாம் கிடையாது. உடனே உட்கார்ந்து ஆராதிச்சு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டு அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார். உடனே துறவு வெட்டுறாங்க. அங்கே ஒரு பலிபீடம், அங்கே ஒரு கூடாரம், அங்கே ஒரு துறவு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த துறவுகள், சுரக்கிற நீரூற்றுகள், ஊற்று தண்ணீர், இதுவரை உங்க வாழ்க்கையில இல்லாத புதிய ஊற்றுகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார்.
எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவிக்குள்ளாகி கிருபையின் ஊற்றுகள், நன்மையின் ஊற்றுகள், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் இயேசுவின் நாமத்திலே எந்தெந்த ஊற்றுகள் யார் யார் வாழ்க்கையிலே அடைப்பட்டு கிடக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. நல்ல ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிருபை வரங்கள், அபிஷேகங்கள் தேவனால் நன்மை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. பலிபீடம் கட்டியாச்சுன்னா ஆராதிச்சாச்சுன்னு அர்த்தம். கூடாரம் போட்டாச்சு. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது ஒரு துறவை வெட்டினார்கள். நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ சும்மா இருப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கும் போது, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு இப்ப பாருங்க என்னெல்லாம் வருது, சரித்திரம் மாறுது. இவன் ஆண்டவர் கூட இருந்தா போற இடத்துல ஆசீர்வாதம். ஊருக்காரனே பொறாமப்பட்டு துரத்துனா உடனே அவன்கிட்ட போய் போராடலை, அமைதியாக வந்துட்டான். சத்தமிடாத ஆடு. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ அவனுக்கு இருப்பு கொள்ளலை, அவனால் இருக்க முடியாது. இப்படி ஒருத்தனை செஞ்சிட்டேனே, அவன் மனசாட்சி அவனை பாதிக்குது. அங்கேருந்து வர்றான். உன்னை துரத்துனவன், உன் மேலே பொறாமப்பட்டவன், உன் மேலே வாக்குவாதம் பண்ணவன், உன்னை பகைச்சவன்லாம் ஒரு நாள் உங்ககிட்ட வந்தால் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா எல்லாம் வானத்தை வெண்கலம் போல் அடைச்சி வச்சுருவாரான். நீங்கள் உபாகம் 28 16 வாசித்துட்டிங்கன்னா, முதல்ல ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறவனுக்கு வானத்தை திறந்துருவார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்காம அவருடைய பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் பண்ணவனுக்கு வானத்தெல்லாம் வெண்கலமாக்கிடுவார். அவனுக்கு வர வேண்டிய நன்மெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணப்பட்டு கிடக்கும். அவனை பார்க்குறான், எல்லாம் ஆசீர்வாதமே இல்லையேன்னு பார்த்து இங்கே ஒருத்தன் இருந்தான், நம்ம இப்படி அநியாயம் பண்ணிட்டோம், நினைக்க வைப்பார், யோசிக்க வைப்பார். மறக்காத தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னை மறவார் இயேசு மறவார், உன்னை மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். இயேசு மறவார். மற்றதெல்லாம் மறந்துடும். உங்களை இன்னைக்கு சில மனிதர்கள் மறந்து விட்டார்கள். நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம் ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா அவர்களோ மறந்து விட்டார்கள். ஆனா ஒரு நேரம் வருது, ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சரியான நேரம் ஞாபகப்படுத்தி இந்த யோசேப்பை உயர்த்தும் நேரம் வந்தது. இதே போலதான் இங்க ஈசாக்கு சொல்றாரு, நீங்க என்ன பகைத்தீங்க, என்ன துரத்தி விட்டீர்கள், ஸ்தோத்திரம், இப்ப என்ன இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டபோது அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இப்போ எல்லாம் அக்ரிமெண்ட் போட வராங்க. என்ன அக்ரிமெண்ட்? பயந்துட்டான். ஏற்கனவே துரத்துனதும் அதான். இப்போ என்னன்னா, இவன் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான்ப்பா, ஒரு நாள் வந்தால் நம்மளை என்ன செஞ்சிருவான், ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு அடைக்கலம், அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதே போல தான் ஸ்தோத்திரம், அக்ரிமெண்ட் நடக்குது. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். விருத்தி அடைந்து அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக இருந்த பொறாமையை மேற்கொண்டான். விருத்தி அடைந்து துரத்தப்பட்டவன், யாரால் துரத்தப்பட்டானோ அவனே வந்து அடைக்கலாம். உடன்படிக்கை பண்ணக்கூடிய இடத்துல உங்களை துரத்துனவங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் யாருன்னு கர்த்தர் காண்பிப்பார். நீ அவர் வாக்குக்கு செவி கொடுத்தா போதும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல வேதம் வாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஆண்டவர் அப்படி பலப்படுத்துகிறதற்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street,
Thidir Nagar Road. Our address, AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.